வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் "யூ ஆர் பார்ன் டூ பிளாசம்". இதோட ஆத்தர் ஏபிஜே அப்துல் கலாம். இதுல வந்து பவர்ஃபுல்லான விஷன் ஃபார் இந்தியா வந்து குடுத்திருந்திருப்பாங்க. ஆ ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து நெறைய இன்சைட்ஃபுல் திங்ஸ் வந்து சொல்லும். ஏன்னா எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மார்க்ஸ், பட் அபவுட் மீனிங் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொயட்டிக்கான ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம். ஆம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களோட சேர்ந்து அருண் கே திவாரி அப்படின்றவங்களும் இந்த புக் வந்து எழுதியிருப்பாங்க. இந்தியாவோட ட்ரூ ஸ்ட்ரென்த் அப்படின்றது சில்ட்ரன்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் வில்லேஜஸ்ல தான் இருக்கு அப்படின்றத ரொம்பவே அழகா சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த வீடியோல நம்ம இது ஒரு சாப்டர்ஸா பிரேக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரம் த விஸ்டம் ஆஃப் ரூரல் இந்தியாலேருந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆஃப் லேர்னிங், பவர் ஆஃப் டீச்சர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் வில்லேஜ் கனெக்டட் பை எஜுடெக், அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கீ டேக்அவேஸ் என்ன, இந்த புக்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இதுலேருந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் என்ன, கலாம் சாரோட ஐடியாஸை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, ஒரு சாப்டர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சாப்டர்ஸில் வந்துட்டு த மூவிங் ஆஃப் கிரெயின் அண்ட் கிளே, அப்புறம் இந்த சைல்டுஹுட் கார்டன், நெக்ஸ்ட் வந்து ட்ரெம்பிள்ஸ் ஆஃப் ஹெவன் ஹார்மனி, லிவிங் இஸ் டூயிங், ஃப்ளவரிங் ஆஃப் த மைண்ட், நர்ச்சரிங் அ கார்டன், இந்த மாதிரி சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பற்றி ஒரு சாப்டராக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூ ஆர் நாட் ஜஸ்ட் பார்ன் டு க்ரால், யூ ஆர் பார்ன் டு பிளாசம் அப்படின்றது வந்துட்டு டாக்டர் கலாம் சாரோட வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த கோட்ஸோட நம்ம இப்போ இந்த புக் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே ஆல்ரெடி டாக்டர் அப்துல் கலாம் சாரோட புக் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். இந்த புக் வந்துட்டு ஹோலிஸ்டிக்காக எல்லாத்த பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்க்க போகிறது ஊவிங் ஆஃப் கிரெயின் அண்ட் கிளே அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு ஆஸ் அ ஆரேட்டராக அப்துல் கலாம் சார் வந்துட்டு ஒரு வேர்ல்டு வந்து இமேஜின் பண்ணுறாரு. எப்படின்னா, வில்லேஜ் வந்து ப்ளூம் ஆகுது, நாலேஜ் அண்ட் சில்ட்ரன் எல்லாருமே வந்து ட்ரூ பொட்டென்ஷியலோட லேர்னிங் வந்துட்டு பண்ணுறாங்க. இதனால அவங்க எல்லாருமே பிளாசம் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ல்டை வந்து அவர் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி யூ ஆர் நாட் பார்ன் டு க்ரால் அண்ட் யூ ஆர் பார்ன் டு பிளாசம் அப்படின்ற அந்த கோட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மோஸ்ட்லி எல்லா சாப்டர்லையுமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவரை கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. இந்த அவருக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா? அந்த விஷன் வந்துட்டு இது கூட கனெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல த ஊவிங் ஆஃப் கிரெயின் அண்ட் கிளே, இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரூரல் இந்தியாவை வந்து ஃபார்மிங் ஹெரிட்டேஜ் கூட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. பிகாஸ் நேஷனோட ஹார்ட் அண்ட் ஃபியூச்சரே வில்லேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டெக்னாலஜி ட்ரிவன் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். கொலாபரேஷன் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் இனோவேஷன் அப்படிங்கிறது தான் செல்ஃப் ரிலையண்ட்டான ஒரு வில்லேஜை வந்து உருவாக்கும்னு சொல்லியிருக்காரு. சிம்பாலிக் ரூரல் அர்பன் க்ரோத் அப்படிங்கிறது தான் என்னன்னா, ரூரலுக்கும் அர்பனுக்கும் நடுவில் ஒரு நாலேஜ் ஷேரிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்தியா கேன் பி அ கல்டிவேட்டர் அண்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாப்டர் 2ல இந்த சைல்ட்ஹுட் கார்டன், இந்த சாப்டர்ல சைல்ட்ஹுட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்டைல் கிரவுண்ட் ஃபார் வேல்யூஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து எம்பத்தி, கரேஜ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அல்ஜீப்ரா இல்லை வந்து வேற எந்த இது நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் இது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வேல்யூ பேஸ்ட் கிளாஸஸ் வந்து கொண்டு வர்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி சைல்டு கேரிஸ் அ டிவைன் லைட், அந்த இதை நம்ம நர்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 2ல சொல்லியிருப்பாரு. சாப்டர் 3 த ட்ரிபிள் ஆஃப் ஹெவன்ஸ் ஹார்மனி, நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர்ல எஜுகேஷன் இஸ் வந்து சிம்பனி ஆஃப் மைண்ட், பாடி அண்ட் சோல், இது மூணுமே கனெக்ட் ஆகிறது தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சயின்ஸ், ஆர்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது எல்லாத்தையுமே ஒரு ஹோலிஸ்டிக்கான க்ரோத்தை நோக்கி கொண்டு போகணும்.
ஹார்மனி பிட்வீன் த ரீசன் அண்ட் இன்ட்யூஷன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியணும் அப்படி சொல்லியிருக்காரு. லேர்னிங் isn't only வெஸ்டர்ன், இட்ஸ் காஸ்மிக். காஸ்மிக்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் காஸ்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்டர் 4 லிவிங் இஸ் டூயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோன்ட் ஜஸ்ட் லேர்ன், ஆக்ட் இஸ் த கோர் மெசேஜ். ஜஸ்ட் லேர்னிங் மட்டும் பண்ணால் மட்டும் போதாது. இப்போ அகாடமிக் நாலேஜ் எப்படி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, ரியல் வேர்ல்டில் எப்படி கொண்டு போகிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா யூத்ஃபுல் எனர்ஜின்றது தான் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் அசர்ட். அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்கள பில்ட் பண்ணணும், இனோவேட்டிவாக இருக்க வைக்கணும், அவங்கள ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு நம்ம அவங்கள வந்து இது பண்ணணும். அதனால பி ஆக்டிவ், டேக் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் ஃபார் இட் அண்ட் யூ பிலீவ் இட். அது பிலீவ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அதில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ லிவிங் இஸ் டூயிங் அப்படிங்கிறப்போ நம்ம வாழ்கிறதே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருந்தால் தான் நம்ம வாழ்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் ஆகும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சாப்டர் 5. சாப்டர் 5ல வந்து ஃப்ளவரிங் ஆஃப் த மைண்ட். ஃப்ளவரிங் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தாட் பவர் இருக்கும் இல்லையா, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அன்லாக் பண்ணணும். நிறைய க்ரியேட்டிவான திங்ஸை வந்துட்டு கொண்டு வரணும், நியூ ஐடியாஸ். எக்ஸாமோட ஆன்சருக்காக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நியூ லேர்னிங்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணும். கிராம்பிங் பண்ணக்கூடாது, ரொம்ப மக்கப் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு வே ஆஃப் டிஃப்ரெண்ட் லேர்னிங், இமேஜினேஷன் ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு லேர்னிங் வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. வென் லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல், கிரியேட்டிவிட்டி பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அவர் வந்து ஃப்ளவரிங் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்படி நீங்கள் பிளாசம் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாரு. சாப்டர் 6ல் வந்து நர்ச்சரிங் எ கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நர்ச்சரிங் எ கார்டன் அப்படின்னா என்ன, ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு கார்டன். நம்ம ஸ்கூலில் தான் கார்டனாக ஈக்குவேட் பண்ணுறாரு. டீச்சர்ஸ் அப்படின்றவங்க ஒரு கார்டனர் ஆஃப் த மைண்டை வந்து மைண்டுக்கு ஒரு கார்டனர் அவங்க. இப்போ வந்து மியூச்சுவல் லேர்னிங் வந்து ப்ரொமோட் பண்ணணும். யார் 2 பேருக்கு நடுவில், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இவங்க 2 பேருமே வந்து மியூச்சுவலாக லேர்ன் பண்ணணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ் லேர்ன் பண்ணணும், இல்லை டீச்சர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸும் லேர்ன் பண்ணணும். என்கரேஜ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ஆர்ட் பியாண்ட் டெஸ்ட். நம்ம டெஸ்ட் எக்ஸாமை தாண்டி படிக்கணும். டீச்சர்ஸ் வந்து இன்ஸ்பயர் மட்டும் பண்ணக்கூடாது, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களும் தன்னைத்தானே எஜுகேட் பண்ணிக்கணும், அந்த எஜுகேஷனை ஷேர் பண்ணணும். அப்போ தான் ஒரு லேர்னிங் ஈகோ சிஸ்டம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சாப்டர் 7ல் வந்துட்டு ஸ்பெக்ஸ் இன் ப்ரௌனியன் மோஷன் அப்படி சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ரேண்டம்னஸ், லைக் ரேண்டமாக சொல்லாமல் லைஃப்ன்ற விஷயத்தை பற்றி சென்டர் அண்ட் பர்பஸ்ஃபுல் வேல வந்து அவங்க சொல்லித்தரணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. செல்ஃப் டிசிப்ளின் வந்து இந்த டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் செல்ஃப் டிசிப்ளின் எவ்வளோ இம்பார்ட்டன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லித்தரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மைண்ட்ஃபுல் ஆக்ஷன் மேக்ஸ் டைனி லைஃப்ஸ் மைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஆக்ஷனுமே நம்ம யோசிச்சு நிதானமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது. சாப்டர் 8ல் வந்து எஜுகேஷன் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னது, இக்னோரன்ஸ் டு பர்பஸ். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலை, அது தெரிஞ்சுக்கிறோம், அந்த பர்பஸை நோக்கி நம்ம போகிறோம். மர்ஜிங் நாலேஜ் அப்படிங்கிறது வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். இதை வந்து மர்ஜ் பண்ணி நம்ம வந்து படிக்கிறது தான் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ்ன்றது. ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்ன்றது தான் நம்ம ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பத்தி, அப்புறம் கான்ஷியஸ் டெசிஷன்ஸ், யூனிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு மேன்கைண்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதில் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கூட கனெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். பட் இந்த விஷயத்தை வந்துட்டு அப்துல் கலாம் சார் ரொம்பவே அழகாக தெளிவாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வில்லேஜஸை வந்து ஒரு ஸ்மார்ட் நாலேஜ் ஹப்பாகவே அவர் யோசிச்சிருக்காரு. 2020க்குள்ளார இதை வந்து என்விஷன் பண்ணி காமிக்கணுன்றது அவரோட கருத்தாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி.
அதே மாதிரி அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அதனால ஏன்ஷியன்ட் விஸ்டம் பிளஸ் மாடர்ன் எத்திக்ஸ் இது 2த்தையுமே வந்து யூஸ் பண்ணி ட்ரூ ப்ராக்ரஸ் நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி இந்த புக்ல அதாவது யூ ஆர் born டு blossom டேக் மை ஜர்னி பியாண்ட்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நர்ச்சரிங் ஹார்ட்ஸ் பிளஸ் மைண்ட்ஸ் பில்ட் பெட்டர் சொசைட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்கூல்ஸ் மஸ்ட் பி கார்டன்ஸ் நாட் ஃபேக்ட்ரிஸ். ஸோ ஆக்ஷன் ஓவர் நாலேஜ் அப்ளை டோ டசன்ட் மெமரைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எவ்ரி இந்தியன் இஸ் அ டிவைன் சீட் வெயிட்டிங் டு பிளாசம். எப்படா அவங்க வந்து அழகான ஒரு பூவா பூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம நர்ச்சர் பண்ணி வளர்க்கணும் அப்படின்றத ரொம்பவே அழகான ஒரு கருத்துக்களோட சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி இதுல நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த வேர்ல்ட் ஆஃப் டெஸ்ட், டார்கெட், எக்ஸாம்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ, யூஆர் பார்ன் டு பிளாசம் அப்படின்றதுல எஜுகேஷன் இஸ் அ ஜேர்னி ஆஃப் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு. லெட் த சீட்ஸ் வந்து இன்னைக்கு விதைக்கிற விதைகள் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பூக்களா பூக்கட்டும். அந்த சில்ட்ரன்ஸை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் லிட்ரரி ஜேர்னிஸ்ல வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.